அன்பான வணக்கம். ஒரு கவிதை வரியில வரும், எல்லா துன்பங்களுக்கும் ஆசை அடிப்படை என்று சொன்ன புத்தருக்கும் ஓர் ஆசை, ஆசை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை. இன்னைக்கு என்னோட ஆசை என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு பாயசம் சாப்பிடணும்னு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா பைத்தம்பருப்பு பாயாசம். பாயசம்னா ரொம்ப சுவையான ஸ்வீட் அது. அது முக்கால்வாசி நம்ம சிட்டியில் பண்ணும்போது பாலில் பால் பாயசம் பண்ணுவோம். ஆனால் ஊர் பக்கம் நிறைய பருப்பு பாயசம் பண்ணுவாங்க. பருப்பு பாயசம் ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா பருப்பு யூஸ் பண்ணுறோம். அதுவும் பைத்தம்பருப்பு எல்லா பருப்பை விட ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கு நல்ல வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இருக்குது. இந்த பைத்தம்பருப்பு சில பேர் பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. உடைச்ச பாசிப்பருப்பு இது யூஸ் பண்ண போகிறேன். இது கூட நம்ம வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால வெல்லம் நிறைய அயன் சத்து உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் யூஸ் பண்ணுறோம். இந்த நார்மல் பாலோட தேங்காய் பால் நல்லது. அதனால் இது எல்லாமே மொத்தமாக ஒரு ஆரோக்கியமான பாயாசமாக இருக்கும். இந்த பைத்தம்பருப்பு பாயாசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1.5 கப் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். சின்ன தேங்காய் இருக்கனால முழுசாக எடுத்துருக்கேன். பெரிய தேங்காய் அரை மூடி போதும். கூட வெல்லம் எடுத்துருக்கேன். தேவைன்னா எப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல இவ்வளோ துருவி போடுவோம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் அரிசி மாவு தூள் எடுத்துருக்கேன். இந்த 1.5 கப் பைத்தம்பருப்பை நான் இதில் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வறுத்துட்டும் யூஸ் பண்ணலாம், அப்படியே யூஸ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு எதாவது தண்ணி ஊற்றணும். நம்ம இப்போ குக்கரில் போட்டு நல்லா நான் வேக வைக்க போகிறேன். பொதுவாக பருப்புனா 2 மடங்கு தண்ணி ஊற்றுவோம். பாயசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வரலாம். பட் குக்கர்லேருந்து வெளியே தண்ணி ரொம்ப கொட்டாத அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 1.5 கப்பு பைத்தம்பருப்புக்கு ஒரு 4 கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம். அந்த டைமில் நம்ம தேங்காவை துருவிக்கலாம். அதேமாதிரி வெல்லமும் துருவிக்கணும். இப்போ தேங்காவை உடச்சி இந்த 2 முடியையும் நான் துருவி வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அப்படியே போட போகிறேன். அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதை கடைசியில் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு வெல்லத்தையும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். இப்போ வெல்லத்தை நம்ம சீவிக்கலாம். நல்லா வெல்லத்தை துருவி வச்சுருக்கேன். இப்போது இது போதும். இப்போ பருப்பு வெந்துடுச்சு. நீங்கள் ஒரு 3-4 விசில் விட்டுக்கலாம். இதில் விசில் வராது. நான் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். அந்த டைமில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் சுடுதண்ணியில் தேங்காய் ஊற வச்சிடலாம். பால் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த பவுலில் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காவை போட்டுடலாம் உள்ள. ஏற்கனவே நம்ம ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் நம்ம பாயசத்தில் போட போகிறோம். சில பேர் தேங்காய் பாலாக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் தேங்காய் திப்பி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் இப்படியே யூஸ் பண்ணுவாங்க. நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு சும்மா 1-2 ஸ்பூன் மட்டும் மேலே போட போகிறேன். உங்களுக்கு வேணான்னா இந்த ஸ்டெப் நீங்கள் விட்டுடலாம். ஃபுல்லாகவே வெறும் தேங்காய் பால்லே பண்ணலாம். இந்த மாதிரி பிட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்படி கலக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ தேங்காய் நல்லா ஊறி இருக்குது. அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 டைம்ஸ் பண்ண நல்லா கட்டி பால் வரும். கூட எக்ஸ்ட்ரா வேணால் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம இந்த தேங்காய் பாலை தான் ஊற்ற போகிறோம். அதனால் குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே தான். பாயசம்ன்றது ஒரு தண்ணியான ஸ்வீட் தான். ஸோ மொத்தம் நம்ம இவ்வளோ தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இந்த திப்பியை போட்டுடலாம் நம்ம.
பால் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது வந்து நீங்கள் மத்தில் நல்லா கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து மிக்சியில் கூட வேணா ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து லேசாக பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். இது கட்டி இல்லாமல். இப்போ வந்து நம்ம இதில் பாயாசத்தை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பயத்தம் பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அடுத்து வந்து வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி ஊற்ற போகிறோம். வெள்ளத்துக்கு ஒரு கடாய் எடுத்துக்காங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்காங்க. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இந்த வெல்லத்தை வந்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே வெல்லத்தில் வந்து மேலே கொஞ்சம் அழுக்கெல்லாம் வரும். அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க தான் நம்ம இது பண்ணுறோம். கொஞ்சம் லேசாக கொதிக்க வைக்கலாம். பாகலாம் வேண்டாம், சும்மா லேசாக கொதிக்கிட்டோம். மேலேயே வந்து கொஞ்சம் அழுக்கு மாதிரி பொங்கி வரும். அதை மட்டும் எடுத்துடலாம். அப்புறமா வந்து நம்ம பருப்பில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து லேசாக கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்காகவும் போடுறோம். லேசாக தண்ணி கலந்துக்காங்க. அப்புறமா வந்து நம்ம பருப்பில் கொட்டிடலாம். ஸ்பூனில் கலக்கலாம், நல்லா கலக்க வரும். அப்படியே போட்டுருங்க. இல்லை இது கூட இன்னொரு டவா வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து வச்சு போகிறேன் ரெடியாக போடுறதுக்கு. ஸோ அரிசி மாவு போட்டோம். இதுக்கப்புறமா வந்து வெல்லம் பாருங்கள் மேலே வரும்போது அதை மட்டும் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா போட்டுடலாம். அந்த பொங்கி வர மட்டும் எடுத்து போட்டுருங்க. ஸோ வெள்ளை லேசாக கொதிச்சிச்சு. நம்ம பாயசத்தில் கலந்துலாம். அதை இது போட்டு கிண்டுங்க. இப்போது இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், ஒரு 2 மினிட்ஸ். இப்போ இந்த பக்கம் வந்து டாவில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்க போகிறோம். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்க போகிறோம். கடைசியில் பாயசத்தில் போடலாம். முந்திரி திராட்சைலாம் பாயசத்தில் போடும்போது கடைசியில் தான் போடணும். இதெல்லாம் போட்டு கொதிச்சா நல்லா இருக்காது. அதோடைய கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் கடைசியில் தான் போட போகிறோம். பட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது முந்திரி வந்து வறுக்கிறதுக்கு எப்பவுமே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கோங்க. அது வறுப்பட்ட அப்புறமா திராட்சை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. எந்த டைம்லேயும் வந்து நம்ம பாயசத்தில் வந்து கட்டி கட்டியாக வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கிளறி விடலாம். ஏதோ 1-2 கட்டி வர மாதிரி இருந்தால் பார்த்து உடச்சி விட்டுடலாம். கலரினே இருக்கும்போது கட்டி வராது. இப்போ வந்து வெல்லம் கொதிச்சிட்ருக்கு. முந்திரி பருப்பு வந்து இங்கே வறுபட்டுருச்சு. அதனால் திராட்சையும் வறுத்துடலாம். ஏன்னா சிம்மில் வச்சுக்காங்க. ஏன்னா சீக்கிரமாக திராட்சை வந்து வறுபட்டுரும். பாயசம் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் கட்டிப்படாமல் இருக்க கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனப்புறமா நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் இப்போ வெல்லம் கொதிச்சிச்சு. கடைசியில் தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றினப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா முந்திரி திராட்சையும் போட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் வந்து இனிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இனிப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் லேசாக கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் விட்டுறேன் அப்படியே. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே துரி வச்சுருந்தோம்ல, அந்த தேங்காயையும் போடலாம் உள்ள. அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா கிண்டுங்க. பாயசம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியாக இருக்கணும். இப்படி ஊற்றினா அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப கட்டி ஆகிடுச்சுன்னா அவரோட உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்ச அப்புறம் கடைசியில் முந்திரி திராட்சை போட்டு இறக்க போதும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா முந்திரி திராட்சை போடுறேன். அது வறுத்தப்பட்ட நெய்லேயே வந்து லேசாக போடலாம். ஆனால் நெய் நிறைய போடாதீங்க. பாயசத்துக்குலாம் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நான். அந்த நெய் வாசனை வரும். முந்திரி திராட்சையும் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க. இது வந்து நான் நிறைய குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 6-7 பேருக்கு ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக. நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டியில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயசத்தை வந்து நான் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கரெக்டாக கன்சிஸ்டன்சி இருக்குது. ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறேன். இப்போ எனக்கு
இப்போ என்னுடைய சூடான சுவையான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சீக்கிரமாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.